மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம சாயங்காலம் 3 மணிக்கு போட்ட வலையை வாங்கிட்டுருக்கோம். பாருங்கள், தூர் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சர மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 4 கிலோலேருந்து எப்படி ஒரு 5 கிலோ கிட்ட இருக்குங்க. இது வந்து கண்ணியில் தச்சு வந்தது. அதாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மீன் வந்து இந்த மாதிரி வலையில் சிக்கிக்கிறேன். வலையில் சிக்கி பாதி தலை மட்டும் வெளியே போகும், பாடி எவ்வளோ உள்ளே இருந்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நாங்கள் உரி எடுப்போம். கிட்டத்தட்ட 5-6 பீஸ் கிட்ட தச்சு வந்திருக்குங்க. அதில் ஒரு வஞ்சர மீன் வந்து கட்டாயி போயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள வஞ்சர மீன் தப்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணிக்குள்ளே சிக்கி இந்த மாதிரி கட்டாயிருச்சு. இது நம்மளுக்கு வந்து குழம்புக்கு தான், இது வைக்கலாம் முடியாது. நல்லா கருவாடு போட்டுருவோம். இன்னும் 2 வஞ்சர மீன் இருக்குங்க எடுக்காமல், இதை எடுத்துக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வஞ்சர மீன் வலையில் மட்டுமே தச்சு வந்திருக்கு. தூரில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். தூருக்கு ரோப் வச்சாச்சு. கருப்பு வாவல் வந்திருக்குங்க. கருப்பு வாவல் இப்போ தூருக்குள்ளே எத்தனை வஞ்சர மீன் போயிருக்குன்னு பார்ப்போம். பகல் தொழில் வந்து முடிஞ்சிருச்சு. பகல் டைமில் ஒரு 3 வலை எடுத்தோம். இனிமேல் வந்து நைட்டு தொழில் பார்க்க போகிறோங்க. இப்போ பொதுவாக வந்து பகலுக்கு வைக்கிற வலையை வந்து நைட்டில் வைக்க மாட்டோம். நைட்டுக்கு வந்து வேறு வலை வைப்போம், வேறு மீன் பிடிப்போம், வேறு இடத்துக்கு போயிடுவோம். இப்போ போட்டு வந்து வேறு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. வலை வந்து வேறு வலை மாற்றியாச்சு. நம்ம வந்து ஏற்கனவே இழுத்த வலை, பகலுக்கு இழுத்த வலை வந்து இந்த வலைக்கு கீழே இருக்குது. அந்த வலைக்கு மேலே வந்து இந்த நைட்டில் வைக்க போகிற வலையை வந்து மேலே ஏற்றியாச்சு. அடுத்து என்ன செய்வோம்னா அந்த வலையை கடலில் போட்டு இந்த வலையை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இழுப்பாங்க. ஒரு 8 மணிக்கு வலை போட்டாங்கன்னா ஒரு 12 மணிக்கு வலை எடுப்பாங்க. வலையை எடுத்துகிட்டு பார்ப்போம் அந்த வலையில் என்னென்ன மீன் வருதுண்டு. இந்த வலையை கடலில் போட்டு இந்த மீன் எல்லாத்தையும் குறைக்க முடிச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தூங்குவோம். அடுத்தடுத்து என்னென்ன செய்கிறோம்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நைட்டு வலை, முதல் வலை கடலில் போட்டாச்சுங்க. நம்ம பகல் நேரத்தில் இருந்து வந்து வேறு ஸ்பாட்டு, இது வந்து வேறு ஸ்பாட்டு. இந்த வலை வந்து சின்ன வலைங்க. நம்ம ஏற்கனவே பகலில் இழுத்தது வந்து பெரிய வலை.
ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கூடையெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு பார்ப்போம் என்னென்ன மீன் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ மணி வந்து 8:10 ஆச்சு. ஒரு 4 மணி நேரம் இழுப்பாங்க. அடுத்த ஒரு 12 மணிக்கு வேலை எடுத்துகிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, முறைக்கு முடிக்க போகிறோம். இப்போ என்னென்ன மீன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நெத்திலி ஒரு 3 கூட கிட்ட வருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில்லறை மீன், இதெல்லாம் குழம்புக்குள்ள மீன்.